திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம், நடராஜருடைய நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த நடராஜரை கம்பேர் பண்ணும்போதே உங்களுடைய குணாதிசயத்தை ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நடராஜர் எத்தனை காலில் நிற்கிறாருங்க? ஒத்த காலில் நிற்கிறார். இவங்க அதே மாதிரி தான் ஒத்த காலில் நின்று காரியத்தை சாதிப்பார்கள். ஒரு விஷயத்தை அப்படியே நளினமாக அப்படியே பாவனையோட சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க. அவங்க பேச்சுக்கு அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றியும் சொல்லுவாங்க. அந்த தன்மை அவங்க கிட்ட இருக்குது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய பரம்பரையில் விஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, எதிர்பாராம இறந்தவங்க, இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதனுடைய கர்மாவுடைய வெளிப்பாடு தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக விமான பயணம் எப்போ செய்கிறாங்களோ அதுலேருந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு சாட்டான தூரத்துக்குனாச்சு அவங்க வந்து போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாதிரையினுடைய ஜீன் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜரை எப்போ போய் அவங்க தரிசனம் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ராமர் மிகப்பெரிய அதிர்ஷ்ட கடவுள். அவங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் நடக்கிறனாலும், அதே மாதிரி பூரட்டாதி நடக்கிறனாலும், விசாக நட்சத்திரம் நடக்கிறனாலும் கண்டிப்பாக அவங்க முக்கியமான விஷயங்களை செய்யணும். அதே மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது கரும்பு பால் சாப்பிட்டு போகிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். இதெல்லாம் இந்த திருவாதிரைக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய விஷயங்கள்.